திருச்சிற்றம்பலம். ஈன்றாளும் மாயனக்கெந்தையும் மாயுடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்துகந்தான் மனத்துள்ளிருக்க என்றார் இமயவர் கண்பன் திருப்பாதிரி புலியோர் தோன்றா துணையாயிருந்தனம் தன்னடியோங்களுக்கே. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தாம். தக்க தக்கிட்ட அப்படின்னா என்னது? கண்ட நடை. திரும்ப ஒரு முறை கவனிங்க. கவனிச்சுட்டு அடுத்து மூன்றாவது முறை நான் சொல்லும்போது நீங்க பாடுங்க. நல்ல கவனிங்க. ஒரு பாட்டு கவனிச்சா போதும். இதுல எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஆறாவது பாட்டு பாருங்க. கருவாய் கிடந்தும் கடலே நினையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்தும் நாமும் பயின்றேன் உனதருளால் திருவாய் பொலிய சிவாய நமவென்று நீரணித்தேன் தருவாய் சிவகதினி பாதிரி புலியூர் அரணே. எட்டாவது பாட்டு. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தரல் வேண்டும் இவ்வையகத்தேன் தொழுவார் இறங்கி இருந்தருள் செய்வாதிரி புலியூர் செடுநீர் புனல் கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே தீவண்ணனே தீவண்ணனே. புரியுதா? இந்த மூணு பாட்டும் அடிக்கடி தர்மபுரம் ஐயா பாடுவாங்க. தோன்றா துணையா இருந்தனன் தன் அடியவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பாடுவார். இன்னொரு பாட்டுல சொல்லுவார் அப்பர் பெருமாள், புழுவுக்கு குணம் 4. 4 குணம் புழுவுக்கு. எனக்கும் 4 குணம் தான். ஆனா எனக்கு இருக்கிற பொல்லாங்கு புழுவுக்கு இல்ல, புழுவினும் கிடையேன்னு சொல்றார். அப்பர் பெருமாள் தான் இந்த பாட்டை சொல்றார். புழுவுக்கு குணம் 4, எனக்கும் அதுதான். ஆனா எனக்கு இருக்கிற பொல்லாங்கு இருக்கு இல்லையா, அந்த பொல்லாங்கு புழுவுக்கு இல்ல. அப்ப என்னை விட புழு உயர்ந்தது, நான் புழுவை விட தாழ்ந்தவன். அதனால இந்த பாட்டுல புழுவாய் பிறக்கினும். புழுவுக்கு நினைவு கிடையாது. இப்போ ஒரு நாய் இருக்கு அப்படின்னா நினைவு வச்சுக்கோ, யானை நினைவு வச்சுக்கோ. ஆனா புழுவுக்கு அந்த நினைவு கிடையாது. நான் அதற்கு அந்த நினைக்கிற அறிவு கிடையாது. 5வது அறிவு கிடையாது புழுவுக்கு, இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் நமக்கு தொல்காப்பியத்தில் ஒரு ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, 4 அறிவு. அதுல 5 அறிவு உள்ள எல்லாத்துக்கும் நினைவு உண்டு. மாடு யாரு போனாலும் பால் கறந்துட முடியாது, அது கரெக்டா அந்த நினைவு வச்சுக்கும். நாய் கரெக்டா பார்க்கும், மோப்பம் பிடிக்கிறதுங்கிறது வேற, பார்த்து கண்டுபிடிக்கிறது உண்டு. யானை நினைவு வச்சுக்கும். ஏன்னா இதெல்லாம் 5 அறிவு. இப்ப 4 அறிவுக்கு என்ன கிடையாது? நினைவு கிடையாது. அப்படி புழுவாய் பிறந்தால் கூட உன் நினைவு எனக்கு இருக்கணுங்கிற. அது மாதிரி எனக்கு ப்ரோக்ராமிங் பண்ணி அனுப்பு. புழுவா அனுப்பும் போது கூட உன்னை மறந்துட்டு நான் புழுவா பிறக்க கூட. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாது இருக்குன்னா ஒரு டைம் நினைச்சிட்டு மறந்துடுறது இல்லை. 1 டைம் பாஸ்வேர்டு இல்லை, திரும்ப பயன்படுத்த முடியாது. வழுவாது என்று சொன்னால் நீங்காது இருக்க வரம் தரம் வேண்டும். ஏன்னா அது புழுவுக்கு இல்லை, அதனால அதை வரமா கொடுன்னு கேட்கிறேன். புரியல? எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை பாரு. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தை அனித்த பிறவியும் வேண்டுவது என்ன ஹையஸ்டும் கேட்டாரு. இருக்கிறதுலே ரொம்ப சாதாரணது அற்ப புழு. அதுவா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை பார்க்கறது மாதிரி இருந்தா மனிதனா பிறக்கவை, நினைக்கிறது மாதிரி இருந்தா புழுவா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அதுல இந்த ப்ரோக்ராம் அந்த சாஃப்ட்வேரை போட்டிருக்கணுங்கிற. புழுவுக்கு அந்த சாஃப்ட்வேர் கிடையாது. அதை இன்ஸ்டால் பண்ணி எனக்கு அனுப்புங்கிற. என்ன சாஃப்ட்வேரை? உன்னை நினைக்கின்ற சாஃப்ட்வேரை எனக்கு இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்கிறார். இப்போ வடுவாதிருக்க வரம் தரல் வேண்டும். அடுத்து பாருங்க, இதுதான் நம்ம ஒருத்தட்ட உதவி கேட்க போகும்போது கடைபிடிக்க வேண்டிய ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச்னு சொல்லுவோம். நீ எப்படிப்பட்ட ஆளு? கேட்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துருவே சாமி. தொடுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய் பாதிரி புரி செடுநீர் புனல் கங்கை
செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே. எப்பேற்பட்ட கெட்டிக்காரன் பாருங்க. நெருப்பையும் தண்ணியும் பக்கத்து பக்கத்துல வச்சிருக்கிறான். இது அதை அணைக்கல, அது இதனால வீணா போகல. தண்ணீர் குளிர்ச்சியாவே இருக்குதான், நெருப்புனால அது வெந்நீரா மாறல. தீயாவே இருக்கு, தண்ணீர்னால அது அணையல. ரெண்டு தீ எங்க வச்சிருக்கிறான்? பக்கத்திலே வச்சிருக்கிறான், பக்கத்துல. அப்ப எப்பேற்பட்ட கெட்டிக்காரன் நீ ஒண்ணு. அடுத்தது அவனுடைய அருளை செயல் எது? இவ்வையகத்தே தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய்யும். இருந்து செஞ்சுட்டு போவான். இப்ப கல்யாணத்துல பாத்தீங்கன்னா சில பேர் எல்லாம் முடிச்சு கடைசியா அவங்களா கழுத்த முறைக்கு வெளியில தள்ளுற அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. புரியுதா? மண்டபத்தை காலி பண்ணணும், அடுத்த ரிசப்ஷனுக்கு சாயங்காலம் மண்டபத்தை கொடுத்தாச்சுன்னு சொல்றவங்க. சில பேர் தாலி கட்டினானோ இல்லையோ, நடந்துச்சா நடக்கலையான்னு கூட கவலை இல்லை, உடனே சாப்பாட்டுக்கு வந்து போய் நிற்பான். இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமை நம்ம பார்க்கலாம். இதை அப்பர் பெருமான் அழகா பதிவு செய்கிறார். இவ்வையகத்தே தொழுவார்க்கு இறங்கி அருள் செய்யற இருந்து அருள் செய் பாதிரி புலியூர் செழுநீர் புனல் கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே. இந்த பாட்டு அது மாதிரி நமக்கு எல்லாமா இருக்கிறான். அம்மையே அப்பான்னு சொல்றாங்களே, அது மாதிரி ஈன்றாடுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய். ஏன்னா திலகவதியார் இல்லைன்னா யாரும் இல்ல, திருநாவுக்கரசர் இல்ல, மருள்நீக்கியார் இருந்திருப்பார். ஆனா திலகவதியார்னால்தான் அவர் திருநாவுக்கரசர் ஆனார். திருஞான சம்பந்தனாலதான் அவர் அப்பர் ஆனார். தாண்டகம் பாடியதால் தாண்டக சதுரர் ஆனார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு. திலகவதியார் இல்லை என்று சொன்னால் இந்த எதுவுமே நடந்திருக்காரு. மருள்நீக்கியாரா அவர் தர்மசேனராக இருந்து போயிருப்பார். அவ்வளவுதான். அப்ப திலகவதியார்னாலதான் அவர், அதனால்தான் உடன் தோன்றினராய் என்று அந்த வார்த்தையை போடுறார். ஏன்னா மற்ற எந்த உறவையும் அவர் சொல்லல. அவரை வளர்த்தது தாய் மாமன் என்பது அடியனுடைய பணிவான கருத்து. எப்படி சொல்றீங்க அப்படின்னா, சித்தப்பா சித்தி, பெரியம்மா பெரியப்பா, இவ்வளவு உறவு இருக்கும் பொழுது அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீன்னு ஏன் சொல்லணும்? சித்தப்பா பெரியப்பா சொல்லியிருக்கலாம்ல, எல்லா உறவையும் சொல்லியிருக்கலாம்ல, சொல்லாம மாமனும் மாமியும். ஏன்னா அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் திலகவதியாரையும் மருள்நீக்கியாரையும் அவங்க தாய் மாமன் கொஞ்ச நாள் வளர்த்திருக்க வேண்டும். இதான் சைக்காலஜி. இல்லைன்னா அந்த வார்த்தை விடாது. அன்புடைய மாமனும் மாமியும் நீ. ஒரு இறைவனை எல்லா உறவுமா சொல்றது பெரிய பிரச்சனை இல்லை. குறிப்பிட்ட ஒரு உறவு சொல்றாருன்னா அந்த உறவு அவருடைய மனசுல மிகப்பெரிய நல்ல பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். இல்லைன்னா மாமனும் மாமியும் நீன்னு சொல்ல மாட்டார். அப்புறமா இப்பொன்னி, இம்மணி, முத்தும் நீ, இறைவன் நீ, ஏறுந்த செல்வன் நீன்னு சொல்றதுல சரளமா அவருக்கு வர்றது. அதே மாதிரி ஒப்புடைய மாதர், உடன் பிறந்த தமக்கையார், ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ அப்படின்னு சொல்லி அப்பன் நீ, அம்மை நீ, ஐயன் தலைவன் நீ. அதுக்கு அடுத்ததா சொல்றது யாரு? அன்புடைய மாமனும் மாமியும் நீ. அப்ப அவங்க திருவடி சேர்ந்ததுக்கு அப்புறம் இறைவனை மாமா மாமியாவும் பார்த்திருக்கிறார். இதுவரை யாரும் பார்க்காத ஒன்று திருநாவுக்கரசர். யாராவது மாமா மாமியா பார்த்திருக்கிறாங்களா? இறைவனை அம்மையே அப்பா ஒப்பிலா மடியேதான், தாயும் நீயே தந்தை நீயே தான். ஆனா மாமன் மாமின்னு பார்த்தது ஒரு புதிய செய்தி. நீங்க நான் சொல்றது திருநாவுக்கரசர் மட்டும்தான். காரணம், அவங்க ரெண்டு பேரையும் அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் அப்பா அம்மாவாக இருந்து யார் வளர்த்துருப்பாங்க? மாமா மாமி வளர்த்துருப்பாங்க. எவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று செய்தி அப்பர் பெருமான் பதிவு செய்கிறார். இப்படி திருமுறையை படிக்கும் பொழுது நிறைய செய்திகள் நாம தெரிஞ்சுக்கணும். உறவு முறைகள், வாழ்வியல் செய்திகள். அந்த புழுவுக்கு குணம் 4 ஒரு மிகப்பெரிய அந்த என்ன சொல்ற பூச்சியியல் பத்தி பேசுற. இன்னைக்கு ஒரு பூச்சியியல் உங்களுக்கு தெரியுமா? இன்செக்ட்ஸை பத்தி படிக்கிறதுக்குன்னு தனி படிப்பு இருக்குங்க. அது பயாலஜியில ஒரு பிரிவு இல்லை, தனி பிரிவா இருக்கு. மிருகங்களை பத்தி படிக்கிறது ஜுவாலஜி கிடையாது, அது மறந்துடாதீங்க. பாட்டனி இல்ல, பூச்சியியலை பத்தி படிக்கிறதுக்குன்னு தனி படிப்பு இருக்கு. இன்செக்ட்ஸ் சொல்றோம் பாருங்க, அந்த பூச்சியியலை பத்தி. அப்ப அந்த மிருக நூல் நுட்பம் அவருக்கு தெரியுது பாருங்க. புழுவுக்கும் குணம் 4, எனக்கும் 4ன்னு சொல்றாரு பாருங்க. அந்த குணம் 4ன்னு சொல்ற விஷயம் அவருக்கு தர்மசேனராக இருந்தபோது அவர் படிச்சு கரைச்சு குடிச்சிட்டார். சமணத்துல போய் அவர் சும்மா இல்லைங்க, அந்த இனத்திற்கே தலைவராக ஆகிற அளவுக்கு படிச்சிருந்தார். மாற்று சமயத்திலேருந்து வந்தவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கறது மாதிரி. வேற ஒரு கட்சியில வந்தா உடனே என்ன பண்றாங்க?
அமைச்சர் பதவி கொடுத்துடுறாங்க இல்லையா, அது போல இவருக்கு வந்து என்ன பண்றாருங்க, நேரடியா கொடுக்கல, அந்த அளவுக்கு அவர் படித்து தேர்ந்திருந்தார். அதனால தர்மசேனன் தங்களுக்கு தலைவனாக இருந்திருக்கார். அதனால திருநாவுக்கரசர் யாரோ ஒரு சமண அடியாளர் இருந்தால் விட்டுருப்பாங்க, தலைவன் மாறிட்டா இங்க பெரிய சிக்கலாயிடும். தலைவன் திருப்பி சைவசமத்துக்கு போயிட்டான் அப்படின்னா அந்த கூட்டத்துக்கே பெரிய சிக்கல் வந்துடும். அதனாலதான் பயந்தாங்க. திருநாவுக்கரசர் ஒரு சாதாரண ஒரு தொண்டராக சமண சமயத்தில் இருந்தா அவருக்கு 2 பேரும் நீ ஒருத்தம் போடலாம், எங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை. ஆனா தங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த தலைவர் மதம் மாறிட்டாருன்னு இவங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு. இப்ப தண்ணி குடிக்கணும், வெந்நீர் குடிக்கணும், சரியா? அது அவங்களுக்கு அது மாதிரி நல்ல செய்திகளை நமக்கு திருநாவுக்கரசர் அங்கங்கே பதிவு செஞ்சுக்கிட்டே வருவார். அதுதான் அவருடைய திருமுறையில் நம்ம பார்க்க வேண்டியது. வெறும் கடவுளை பற்றி பெருமானை புகழ்ந்து சொல்லுகின்ற பாடல்கள் மட்டும் இல்லை, ரொம்ப நுணுக்கமான செய்திகளை திருநாவுக்கரசர் தேவாரத்தில் பதிவு செய்வார். அது அங்கங்கே வரும்போது நம்ம பார்க்கலாம். இந்த பாட்டை பார்த்துடலாமா? இதை முடிச்சுட்டு தேநீர் இடைவெளி வச்சுக்கலாம். இன்றாளும் வாயனக்கெந்தையும் மாயுடன் தோன்றினராய், மூன்றாயுலகம் படை துகந்தான் மன துள்ளிருக்க, உள்ளிருக்க இன்றானிமயவர் கண்பன் திருப்பாதிரி புலியூர், தோன்றா துணையாயிருந்தனன் தன்னடி உங்களுக்கே, பற்றாய் நினைந்திட போது நெஞ்சே இந்த பாறை முற்றும், சுற்றாயலை கடல் மூடினும் கண்டேன் புகழ் நமக்கு, உற்றான் உமையவட் கண்பன் திருப்பாதிரி புலியூர், முற்றாமுளை மதி கண்ணீரான் தன மொய்களே, விடையான் விரும்பி என் உள்ளத்திருந்தான் இனி நமக்கிங்கு, அடையா அவலம் மறுவினை சார நமனை அஞ்சோம், உடையார் கமலத்தயன் போல்பவர் பாதிரி புலியூர், உடையானடியாரடியோங்க கரியதுண்டே, அந்த விடையான்னு சொல்ற அந்த பாட்டு இருக்கு இல்லையா, விடையான் விரும்பி என்னல் உள்ளத்து இருந்தால் இனி நமக்கிங்கடையான்னு சேர்த்தா ரைட்டு. நான் பிரிச்சு படிக்கும் பொழுது நமக்கு இங்கு அடையா அவலம் அப்படின்னு பிரிக்கணும். அதனால ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நினைச்சிட போறீங்க. தமிழ்ல வந்து நமக்கு பிராக்கெட் போட்டு உள்ள அந்த எழுத்து எழுதுற ஒரு வழக்கம் இருக்கு, தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? திருக்குறள் எல்லாம் அப்படி இருக்கும், ஒரு பிராக்கெட் போட்டுட்டு உள்ள அந்த எழுத்து இருக்கும். அது மாதிரி இங்க நம்ம என்ன பண்ணணும், நமக்கின் அப்படின்னு இருக்குல்ல, அது உள்ள பூ போட்டுக்கோங்க பிராக்கெட்ல. இங்க என்ன பண்ணலாம், கடையாங்கிறத என்னன்னு மாத்திக்கணும், அடையா. அந்த புணர்ச்சி விதிப்படி நம்ம வந்து இதுல பிரிக்காம போட்டிருக்கோம். ஏன்னா இப்படித்தான் ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல இருக்கும். ஆனா நம்ம படிக்கும் பொழுது தனியா சொல்லி கொடுக்கும் பொழுது பிரிச்சு சொல்லி கொடுக்கும். இல்லை கடையா வினைன்னு
பித்தா பிறை சூடி பெரும் மானை அருள் லாலான்னு இருக்கும். நம்ம அப்படி படிக்கக்கூடாது. பித்தா பிறை சூடின்னு படிக்கணும் இல்லையா? ஆனா பாட்டில் எப்படி இருக்கும்? பித்தா பிறை சூடி பெரு மானை அருள் லாலா அப்படிதான் இருக்கும். இந்த மாதிரிதான் நம்ம பார்த்தீங்கன்னா கோணா கணையானும் இருக்கும். கோள் நாகம் அணையான் அப்படின்னு பிடிக்கணும். கோணா கணையான். கம்பராமாயணத்துல கட ராவு படலம்னு இருக்கும். அதுல கட ராவு படலம். எதை ராவு? கடல் தாவும் படலம். அனுமன் வந்து கடல் தாண்டி போனார் பார்த்தீங்களா? அதை கடல் தாவும் படலம். அதை எப்படி எழுதியிருப்பாங்க? கடராவு படலம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இந்த ரா தாவா மாறும், தா ராவா மாறும். கல் தூண் கற்றூன் மாறுது பாருங்க. தா என்னவா மாறி இருக்கு? இரா மாறுது இல்ல? கல் தூண் என்னன்னு மாறிச்சு? கற்றூன். அப்ப அங்கேயும் இல்லுக்கு பக்கத்துல தூ வந்துச்சுன்னா ராவா மாறுதா? அப்ப கடல் தாவு இல்லுக்கு பக்கத்துல என்ன வருது? தா வருது. அதனால கடராவு படலம். இப்படியே நடத்திட்டு உட்கார்ந்துருந்தா இல்லையா? 10th படிக்காதவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு நான் இலக்கணம் நடத்திட்டு இருந்தா நான் எப்போ பாட்டை நடத்துறது? சரியா? மாயமெல்லாம் முற்ற விட்டிருள் நீங்க மலை மகட்கே நேயம் நிலவ இருந்தானவன் தன் திருவடிக்கே தேயமெல்லாம் நின்றிரஞ்சும் திருப்பாதிரி புலியோ மேய நல்லான் மலர் பாதமின் சிந்தையுள் நின்றனவே வைத்த பொருள் நமக்காகும் என்று சொல்லி மனக்கடைத்து சித்தம் முறுக்கி சிவாய நமவென்றிருக்கி நல்லால் மொய்த்த கதிர்மதி போல் வாரவர் பாதிரி புலியூர் அத்தன் அருள் பெறலாமோ அறிவில பேதை நெஞ்சே கருவாய் கிடந்தும் கடலே நினையும் கருத்துடையே உருவாய் தெரிந்தும் நாமம் பயின்றேன் உணரருளால் திருவாய் பொலிய சிவாய நமவென்று நீரணிந்தேன் கருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூரனே எண்ணாத மரரிறக்க பறவையுள் நஞ்சம் உண்டாய் தின்னார சூரர் திரிபுரம் தீயழச் செற்றவனே பன்னாரந்தமைந்த பொருள்கள் பயில் பாதிரி புலியூர் கண்ணார் முதலாய் கழல் நம் கருத்தில் உடையனவே புழுவாய் பொறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும் இவ்வை
வையகத்தே தொழுவார்கிறங்கீரும் தருள் செய்ப்பாதிரி புலியூர் செழுநீர் புனல் கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணரே மண்பாதலம் புக்கு மால்கடல் மூடி மக்களுலகும் விண்பால் திசை கட்டிரு சுடர் வேடினும் அஞ்சல் நெஞ்சே தின்பால் நமக்கொன்று கண்டோம் திரு பாதிரி புலியூர் கண் பாபு நெற்றி கடவுள் சுடரான் கடலினையே திருந்த அமணத்தம் தீநெறி பட்டு திகைத்து முக்தி தருந்தாளினைக்கே சரணம் புகுந்தேன் வரையெடுத்த பொருந்தாகரக்கண் உடல் நெறித்தாய் பாதிரி புலியூர் இருந்தாயடியேன் பிணி பிறவாமல் வந்தென்று கொள்ளே அருமையான ஒரு பாட்டு. இன்னைக்கு நாம செய்த திருப்பாதிரி புலியூர் கரையறவிட்ட கொடுக்கும் வழிபாடு மாதிரி வேற உலகத்துல வேற யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. இதுதான் வழிபாடு. நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவர். எனவே அதை நினைச்சு நம்ம இங்க செய்யறோம் பார்த்தீங்களா. நினைத்தல் செய்தலினும் மிக்கது அப்படின்னு ஒரு பழமொழி. நினைத்தல் செய்தலினும் மிக்கது. அதுபோல நம்ம இங்க நினைச்சு அப்பர் பெருமானை மனசுல நினைச்சு இன்னைக்கு 2 பதிகம் சொற்றுணை வேதிய நமச்சிவாய திருப்பதிகமும் திருப்பாதிரி புலியூர். அவர் கரையேறி வந்து அந்த பாதிரி புலியூர் பாடலீஸ்வரம்னு அது பேர். புலிக்கால் முனிவராகிய வியாக்கிரபாதர் வழிபட்ட தலங்கள் எல்லாம் புலியூர்னு முடியும். பாதிரி என்பது தலமரம், பராய் என்பது போல. பாதிரி என்பது மரம். இங்கே தலமரமாக பாதிரி மரம் இருக்கு. அந்த திருப்பாதிரி புலியூர் இன்னைக்கு நம்ம கடலூர் ஓட்டி எம்டின்னு மாத்திட்டோம். அது வந்து இன்னைக்கும் நம்ம இந்திய ரயில்வேக்கு நன்றி சொல்றோம். இன்னைக்கு வரையும் திருப்பாதிரி புலியூர் தான் அந்த பேர் இருக்கு. அதனுடைய பதிவு செய்யப்பட்ட பேர் என்னது? திருப்பாதிரி புலியூர் அப்படின்னு இந்திய ரயில்வே மட்டுமே அதை வைத்திருக்கிறது. நம்மளால் அதை என்டி அப்படின்னு கடலூர் துறைமுகத்தை ஓட்டிங்க. இது என்டியா இல்லை, நம்ம என்ன போய் என்ன பண்றது? இங்கிலீஷ்காரன் போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த பழக்கம் போகலை பாருங்க. ஆனால் அழகா திருப்பாதிரி புலியூர். இன்னைக்கு பேச்சு வழக்கில் திருப்பா புலியூர் அப்படின்னு சொல்லி நம்முடைய மக்கள் சொல்லுகிறார்கள். நாம் மானசீகமாக அந்த இடத்தை வழிபாடு செய்தோமாக. இப்போ அப்பர் சுவாமிகளுக்கு அபிஷேகம் தந்து முடிஞ்சு இப்போ அவங்களும் டீ சாப்பிட்ற நேரம்.